கருவாயனுக்கு தான் தங்கச்சி வசதியான இடத்துல வாக்கப் பண்ணணும்னு ஆசைங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிருச்சு. கடைசியில ஆத்திரத்துல கருவாயனே தன் தங்கச்சிய அடிச்சு கொன்னுட்டாங்க. விவரம் தெரிஞ்சு விசாரிக்க போன அண்ணனையும் தம்பியும் விரட்டி விரட்டி வெட்டிட்டாங்க. அண்ணன் தம்பி நாங்க 5 விரல் மாதிரி. இப்ப கட்ட விரலும் சுண்டு விரலும் போயிருச்சு. இதை தவிர உங்களுக்கும் கருவாயனுக்கும் முன்விரோதம் ஏதாவது உண்டா? எங்க ஆத்தா சத்தியமா எந்த தகராறும் கிடையாதுங்க. இது ஊருக்கே தெரியும். விசாரிச்சு பாருங்க. ஏயா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. எந்த நேரத்திலையும் எங்க 3 பேர் உச்சிருக்கு ஆபத்தா இருக்குமோன்னு பயமா இருக்குங்க. ஆமாங்க. மறைஞ்சிட்டான்னு பாக்காதீங்க, மறுபடியும் வருவான். தைரியமாயிருங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. முருகா முருகா வேலாயுதா சண்முகா ஆண்டவனே. இந்தங்க புடவைக்காரர. என்னம்மா 10 ரூபா தரீங்க? பாக்கி நிறைய இருக்கேன். அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கப்பா. இல்லம்மா இப்ப வேணும். ஐயோ எங்க வீட்டுக்காரர் சாமி கும்பிட்டாரு, நீ போயிட்டு அப்புறம் வாங்க. காய்கறி வாங்கணும், பணம் கொடுத்துட்டு போங்க. அப்பனே சண்முகா முருகா வேலாயுதா ஆண்டவனே. பாக்கெட்ல வச்சிருந்த பணத்துல 10 ரூபாய காணோம். ஏண்டி நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா? உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்கேன்? புதுசா கேள்வி கேக்குறீங்க. நேத்து ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன். அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? ஏண்டி போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா? இது பாருங்க, வாயு வயிறுமா இருக்கிற என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. நீங்க கும்புற அந்த முருக மேல ஆணையா நான் பணத்தை. ஐயோ போத நிறுத்தடி. எங்க அப்பன் பேரை சொல்லிட்டாளே, நல்லா என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டான். எப்ப என் மகளை கொண்டாந்து விட போறீங்க? நீங்க அப்பா லெட்டர் போட்டார்ல, அதுக்கு பதில் போட வேண்டாமா? இப்ப அதான் முக்கியமா? ராவு பகலா கருவாயனை பிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிற. கண்டதெல்லாம் காதுல போடாத. அந்த கரிமேடு கருவாயனை புடிச்சு ஒப்படைக்கிறது தான் என் முத வேலை. அடுத்ததுதான் குடும்பம். இந்த புடி. சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாகுற? ஓ உசிலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல் நம்ம கூத்து தானே. எதுக்கு கொலவழுகவா? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா நீ தானே அதிரடி பாகவதரு? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது. அது ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்ட. உன்ன அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல இல்லீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனுங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன் தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கிறவன். அவனை புடிச்சு கேட்கிற விதமா கேட்டா கக்கிற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க 2 பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஐயா ஐயா. எங்கடா ஓடுற? காலையில பேதி சாப்பிட்டேன், அதான் வகத்தை கலக்கிருச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும்
ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ, எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டானுங்களே. ஆமாங்க சும்மா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. வேல், பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க? போடா போ.